அரோரா. எஸ் சார். 15,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இது மேல கைய வச்சு சம்பந்தம் இல்லன்னு சொல்லுங்க. என்ன நடக்குது? நம்ம லாஸ்ட் இங்க த்ரோ பண்ணோம்ல, எழுதுனது வந்து சபரி கமருதீன், பட் நீ ஏன் சொல்ற? ஃபர்ஸ்ட் நான் சபரி சொல்றேன், ரெண்டாவது நான் கமருதீன் சொல்றேன். நம்ம லாஸ்ட் இங்க த்ரோ பண்ணோம்ல, ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. நான் தனியா படிச்சிருக்கேன், புரியுதா? தனியா தான் படிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம வெளியில பேசுறோம். ரொம்ப கியூட்டான ஒரு மெசேஜ். இந்த மண்ல இன்னொரு ஏக் டிஜே கேலிய பாக்குறதுக்கு எங்க உடம்புல தெம்பு இல்ல. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 100 அண்ட் எபிசோட் 101 ரிவ்யூ தான். இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேத்து ரிவ்யூ போஸ்ட் பண்ணிருந்தோம் இல்லையா? வழக்கமா காலைல முழிச்ச உடனே சில கமெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பேன். அப்படி இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஒரே கம்ப்ளைண்ட் தான் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ மொத்தமா 4 ஃபைனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா? இந்த 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் நீங்க 2 விதமா ஓட்டு போடலாம். ஒன்னு நீங்க ஹாட் ஸ்டார்ல போய் ஓட்டு போடுவீங்க, இன்னொன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டு கால் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆயிரும். இதுதான் வந்து கான்செப்ட். அந்த மாதிரி ஃபேவரட் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு போடலாம், அதுவும் மிஸ்டு கால் மூலியமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும்போது 3 கண்டஸ்டன்ட்டுக்கு காலே போகலையா. வெறும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு மட்டும் தான் மிஸ்டு காலே வந்து போகுதா. அந்த ஒரு கண்டஸ்டன்ட் யார் தெரியுமா? நம்ம அரோரா சின்க்ளேரா. என்ன நடக்குது? சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பிளாட்ஃபார்ம்ல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி போய் பார்த்தா எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேசிருக்காங்க. அது எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் கன்வேயும் பண்றாங்க. விக்ரமுக்கு, சபரிக்கு, திவ்யாக்கு இவங்க 3 பேருக்குமே மிஸ்டு கால் போக மாட்டேது. மிஸ்டு கால் போற ஒரே ஆள் அரோராவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதை சொல்றது மட்டும் இல்லாம எண்டமோல் ஷைனு, விஜய் டெலிவிஷன், விஜய் சேதுபதி இவங்க 3 பேரையும் டேக் பண்ணி அட்ரஸும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இஷ்யூ கிட்டத்தட்ட நேற்று 3 மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் வரைக்குமே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் வந்து கிளியரே ஆச்சு. இதுல என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் தனித்தனியா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் தான் மிஸ்டு கால் கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ நடந்த இந்த விஷயத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சபரிக்கு வந்து மிஸ்டு கால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க, போகல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ட்ரை பண்றாங்க, போகல. விக்ரம்க்கு ட்ரை பண்றாங்க, போகல. ஆனா அரோரா ட்ரை பண்ணும்போது போகுது. இதே மாதிரி 3 பேருக்குமே தனித்தனியா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? இவங்க 3 பேருமே அவங்களுக்குலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிராஸும் செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சரி ஓகே அரோராக்கு போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அரோராக்கு மட்டும் மிஸ்டு கால் போச்சு அப்படின்னா, அரோராக்கு ஓட்டு போடணும்ன்ற இன்டென்ஷன்ல மிஸ்டு கால் கொடுக்கல, செக் பண்ணி பார்க்கறாங்க அரோராக்கு மிஸ்டு கால் போகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்து அது மூலமா ஓட்டு விழுது, which is completely கள்ள ஓட்டு. அதாவது யாருக்கு விழ வேண்டிய ஓட்டு வந்து அரோராக்கு விழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சபரிக்கு விழ வேண்டியது, திவ்யாக்கு விழ வேண்டியது, விக்ரமுக்கு விழ வேண்டியது, இது எல்லா ஓட்டுமே அப்படியே பல்கா போய் அரோராக்கு விழுது. ஒருவேளை இதெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூப்பா, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி கையை விரிச்சா கூட எனக்கு என்ன டவுட்னா, அது பூரா டெக்னிக்கல் இஷ்யூ கூட அரோராக்கு சப்போர்ட்டாவே செயல்படுது. இந்த சீசன் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ல இருந்து விஜய் சேதுபதி வரைக்கும் அரோராக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி பார்த்தா, கடைசில டெக்னிக்கல் இஷ்யூ கூட களத்துல இறங்கி அரோராக்கு தான் சப்போர்ட் பண்ணுதான். மொத்தமா 4 கண்டஸ்டன்ட்டா, அதுல 3 பேருக்கு ஒர்க் ஆகல, வெறும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஒர்க் ஆகுதா. அந்த ஒரு ஆள் அரோராவா. இது டெக்னிக்கல் இஷ்யூன்னு எப்படி நம்புறதுன்னு சத்தியமா புரியவே இல்லை. அண்ட் அதெல்லாம் மீறி இன்னைக்கு அவங்களுக்கு விழுந்த ஓட்டு எத்தனை ஓட்டு, அதுல எவ்வளவு ஓட்டு கள்ள ஓட்டு அப்படிங்கிறது சத்தியமா தெரியவே இல்லை. ஏன்னா ஒருத்தரும் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருந்தா பரவாயில்ல, மறுபடியும் 3 மணி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். வா அம்மா போன், அப்பா போன், எல்லா போனையும் எடு, எல்லா போன்லையும் யாருக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நம்பர் ஒர்க் ஆகிற வரைக்கும் கிராஸ் செக் பண்ணிட்டே இருந்தானா, இன்னைக்கு அரோராவுடைய ஓட்டு எங்க போயிருக்கும், இன்னைக்கு அவங்க வாங்கின ஓட்டை டேலி பண்றதுக்கு மற்றவங்க எல்லாம் எவ்வளவு நாள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுலாம் சத்தியமா தெரியவே இல்லை. இது உண்மையிலே வந்து டெக்னிக்கல் கிளிச் தானா, இல்ல அரோராவை வின் பண்ண வைக்கிறதுக்காக நீங்க போட்ட ஸ்கெட்சா அப்படிங்கிறதுலாம் ஃபிலானே நாளைக்கு தான் தெரியும். அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயும் எந்த ஒரு கண்டஸ்டன்ட்டையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த அளவுக்கு களத்துல இறங்கி போராடி இருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த சீசன்ல நீங்க போராடுறத பார்க்கும்போது கன்ஃபார்மா அரோரா தான் டைட்டில் வின்னர் போல இருக்கு அப்படிங்கிற டவுட் எல்லாம் ஹெவியா வரதான் செய்யுது. சோ என்ன ஏதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறது நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. நீங்க எல்லாருமே இதை பத்தி அட்ரஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தீங்க. அதனால தான் இதை ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசியிருந்தேன். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. அந்த அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போதே துஷார் வந்து விக்ரம் கிட்டயும் அரோரா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காப்ல. ஃபினாலே ஸ்டேஜ்ல வந்து விஜய் சேதுபதி விக்ரம் கையும் அரோரா கையும் பிடிச்சி நிப்பாராமா, யாரு ஜெயிக்க போறான்னு சொல்லிட்டு கட்டத்துல விக்ரம் கையை வந்து தூக்கிடுவாராம். எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அரோரா பாருங்க, அவர் என்ன என் கையை பிடிச்சி தூக்குறது, நான் அவர் கையை பிடிச்சி தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவர் எவ்வளவு இடம் கொடுத்திருந்தா இவங்க எவ்வளவு உரிமையா அவர் கையவே பிடிச்சி தூக்கி பாத்தீங்களா நான் தான் வின்னர் சொல்லிட்டு இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துருவாங்களா. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அதுக்கு
அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, நான் டாப் 3லே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டா கூட பரவாயில்ல, ஆனா ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் போய் நான் தோத்துட்டேன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது, என் மனசெல்லாம் வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அதுக்கெல்லாம் விட மாட்டாங்கம்மா, அரோரா மனசே வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நீயே சொல்லிட்டல, அதுக்காகவாச்சும் கண்டிப்பா வந்து டீம் இறங்கி போராடுவாங்க. ஒருவேளை ஓ மனசு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை களத்தில் இறக்கி விட்டாங்கன்னு கூட தெரியலையே. அது வரைக்கும் போய் நான் தோத்துட்டேன்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு. அப்புறமா ஃபினாலே வீக் டாஸ்க் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீங்க டைட்டில் வின் பண்ணிட்டீங்க, வின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஃபினாலே ஸ்டேஜில் நின்று நீங்க என்ன பேசுவீங்கன்றதை இப்ப பேசி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா சீசன்லயுமே கடைசி வாரம் இந்த டாஸ்க் வைப்பாங்க இல்லையா, அதே டாஸ்க் தான் கொடுத்தாங்க. இது உங்க வின்னிங் மொமெண்டாக கருதி உங்க வின்னர் ஸ்பீச்சை கொடுக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் சபரி வந்தாப்ல அந்த மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உள்ள வரது தான் நான் டிசைட் பண்ணுவேன், வெளியே போறத நீங்க தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க கையில விட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள இருந்து வெற்றி பெற்றுட்டு தான் வெளியே வரணும்ன்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு 100 நாள் இல்லைங்க 200 நாள் கூட இந்த வீட்டுல தங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில் எல்லாருக்கும் மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுத்தாப்ல. உங்களை நீங்க நம்புங்க, அப்படி நம்புனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வேற யாரும் எக்ஸாம்பிள் கிடையாது, நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நீங்க நம்புங்க, அது நம்புனா கண்டிப்பா நிலைக்கும், அது நடக்கும். அந்த அடுத்த விக்ரம் வந்தாப்ல, அந்த மனுஷன் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறதுனால இன் கேஸ் நான் டைட்டில் வின் பண்ணி அந்த கப்பை வாங்கினேன் அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வரைக்கும் இப்பவே ரிஹர்சல் பண்ணி காமிச்சிட்டாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் பெருசா எங்கேயுமே ஜெயிச்சது கிடையாது, எங்க அப்பாவுக்கு அது ஒரு வருத்தமாவே இருந்துச்சு. இப்போ நான் ஜெயிக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வரல, பட் இருந்தாலும் நான் போட்ட 100% எஃபோர்ட் தான் இந்த மக்களுக்கு பிடிச்சி போய் ஓட்டு போட்டு என்ன ஜெயிக்க வச்சுட்டாங்க போலதுக்கு. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. இதை வந்து எங்க அப்பாவுக்கு டெடிகேட் பண்றேன், என்னுடைய ஃபேன்ஸுக்கு டெடிகேட் பண்றேன், பிக் பாஸ்க்கு டெடிகேட் பண்றேன், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போடாப்ல. கடவுள் மாதிரி இந்த பிக் பாஸ்க்கும் அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் அடுத்து அரோரா வந்தாங்க. நான் வின் பண்ணுவேன் சத்தியமா நானே எதிர்பார்க்கலங்க, பட் இருந்தாலும் எனக்காக சப்போர்ட் பண்ண பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார் அவங்களுக்குலாம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் கூடவே இந்த பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சுங்க. வெளியே இருக்கும்போது மக்கள் கூட பெருசா கனெக்ட்லாம் ஆனது கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள வந்து எனக்கு நிறைய பிளான்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காம எனக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு கூடவே இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல எல்லாருடைய ஃபேமிலிஸும் உள்ள வந்திருக்கும் போது என்ன வந்து கொஞ்சினாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு மத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஃபேமிலி கூட நம்மளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரோட பேரண்ட்ஸும் எனக்கு கொஞ்சினாங்க, ஃபேமிலிஸ்க்கெல்லாம் பிடிக்கும். அரோரா பேசக்கூடிய மற்ற விஷயம்லாம் ஓகே, பட் அடிக்கடி அவங்க மென்ஷன் பண்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த பிக் பாஸ் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் அது பயங்கரமா ஹிட் ஆகுது. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வாய்ப்புக்காக நிறைய டேலண்டான பர்சன்ஸ்லாம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல அரோராக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிருச்சு. ஓகே, அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொல்லிட்டு விட்டுட்டா பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு அவங்க சொல்லும் போதெல்லாம் நம்ம மைண்ட் எங்க போகுதுன்னா, இந்த புள்ள அப்படி என்ன பண்ணிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு யோசிக்க வைக்குதுல. அதனாலேயே இந்த விஷயத்தை அவங்க அவாய்ட் பண்ணா அது அவங்களுக்கு நல்லதா இருக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிச்சு, நான் அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். அண்ட் கடைசியா திவ்யா வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நான் எந்த ஒரு அவார்டும் வாங்கினதே கிடையாது, நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன், நான் ஒர்க் பண்ற சேனல்ல இருந்து கூட அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கேன், எல்லாத்துலயும் நாமினேட்லாம் ஆவேன், பட் இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்கலாம் அவார்டு வாங்குவாங்க, நான் இது வரைக்கும் அவார்டு வாங்கினது கிடையாது. அவங்க வாங்கியிருக்க அவார்டை கூட நான் வாங்கி பார்க்கணுன்ற மாதிரி ஆசை இருக்கும், பட் ஆனால் அதை வாங்கி பார்க்க முடியாது. என்னுடைய கேரக்டருக்கு கிடைக்காத அந்த அவார்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து நானா இருந்து என்னுடைய கேரக்டரை பிடிச்சி மக்கள் எனக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்களே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் பிக் பாஸுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. கடைசியா விஜய் சேதுபதி சார் நான் லவ் யூ சொல்லுவேன், அவனுக்கு லவ் யூ டூ சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட அரோரா வந்து டைட்டில கூட எடுத்துட்டு போ, ஆனா விஜய் சேதுபதி சார் அவரை விட்டு அவர் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஐ லவ் யூ சேது சார், கப்பு கூட எடுத்துட்டு போயிடு. கொஞ்ச நேரத்துல பிக் பாஸ் வந்து பாட்டை போட்டு விட்டாப்ல. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மெயின் டோர் வழியா ஆதரே வந்தாங்க. அண்ட் ஸ்டோர் ரூம் மூலமா எஃப்ஜே வந்து வீட்டுக்குள்ள வந்திருந்தாப்ல. அண்ட் எஃப்ஜே பார்த்த உடனே சபரிலாம் குடுன்னு ஓடி போய் எஃப்ஜே மேல படுத்தது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அவன் மேலேயே படுத்து தூங்கிட்டாப்ல. அரோரா பொறுத்த வரைக்கும் துஷார் எப்படா இந்த வீட்டுக்குள்ள வருவான் அப்படிங்கிற மாதிரி ஏங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். ஸோ கண்டிப்பா துஷாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ துஷார் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அரோராவுடைய ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அது எல்லாமே ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு அப்புறமா துஷாருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும் இல்லையா. நேற்று நான் துஷாரை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டுனாப்ப சரி ஓகேன்னு சொல்லிட்டு துஷாரும் கேட்டுக்கிட்டாப்ல. இன்னைக்கு பார்த்தா துஷார் வீட்டில் இல்லாத நேரத்தில் துஷாரை பத்தி நல்லா ஏங்கி என்னமோ எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதை எடுத்து துஷார் கையில் கொடுத்து படிக்க சொன்ன உடனே துஷார் சொல்றாப்ல, இது நான் தனியா இருக்கும் போது படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்படி தனியா தானே இருக்க படிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மனுஷன் மென்ஷன் பண்றது வந்து இத்தனை கேமரா இருக்குது, கேமரால தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த மனுஷன் என்ன பண்றாப்ல, அரோராவுடைய சாரி கீழே ஒளிச்சு வைக்கிறாப்ல. இதை நான் தனியா படிச்சிருக்கணும், புரியுதா? தனியா தான் படிச்சிட்டு இருக்கேன்.
அண்ட் அரோரா அதுல என்ன எழுதியிருந்தாங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமா தெரியவே இல்லை. பட் இருந்தாலும் துஷார் பாத்தீங்க அப்படின்னா அரோராவை ஹக் பண்ணிட்டு நான் மறுபடியும் சொல்றேன், நீ கேமை சூப்பரா ஆடிட்டு இருக்க. நான் ஸ்டார்டிங்ல இங்க பார்த்தேன், இப்போ நீ இங்க இருக்க. ஐ அம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படிங்கிற வார்த்தையை தவிர்த்து வேற என்ன வார்த்தை சொல்றது அப்படிங்கிறது சத்தியமா எனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுனதுக்கான ரிப்ளையை அரோரா வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா துஷார் பாத்தீங்கன்னா அப்படியே டைவர்ட் பண்ணி அரோராவுடைய கேமை பத்தி பேசிட்டு இருந்தாப்லையா, அப்பவே வந்து அரோரா புரிஞ்சுக்கலாம், சரி ரைட் அவன் ஏதோ சமாளிக்க பார்க்கறான், இந்த டாபிக் இங்கே கட் பண்ணிட்டு வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அரோரா விடாம நான் என்ன கேட்டேன் நீ என்ன பேசிட்டு இருக்க, இப்போ நீ சொல்றது வந்து கேம் பத்தியே கிடையாது, நான் கேட்டது வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது துஷார் ரொம்ப தெளிவாவே அதை இங்க வச்சு பேசிக்க வேணாம், வெளியே போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. பட் இருந்தாலும் அரோரா விட மாட்டாங்க. சொல்றேன்ல அதெல்லாம் நம்ம வெளியில பேசிக்கலாம். ரொம்ப கியூட்டான ஒரு மெசேஜ். துஷார் ரொம்ப டீசென்ட்டா இன்டெரக்ட்டா எதையுமே நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம், எதுவா இருந்தாலும் வெளியே போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அரோரா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்ல ஒரு பையனை பத்தி பேசினா கண்டிப்பா கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே நான் ஏன் பேசினேன் அப்படின்னா அதுதான் அரோரா, இந்த இடத்துல உங்ககிட்ட எதிர்பார்த்தது வேற, ஆனா நீ சொல்றது கேமை பத்தி, அட்லீஸ்ட் ஐ மிஸ் யூ டூ அப்படிங்கிற மாதிரியாச்சும் சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் அதெல்லாம் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் வந்து சமாளிச்சுட்டு இருந்தாப்ல. அப்பயுமே அரோரா வந்து சரி ஓகே ஓகே நீ டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டேன்னா சரி ஓகே ஒரு கண்டஸ்டன்ட் துஷாராவே நான் பாத்துக்கிறேன், அதை மீறி வேற ஒண்ணு இல்லைன்றதை நானே புரிஞ்சுக்கிறேன், இதே காஃபி ஷாப்பா இருந்தா எஞ்சி போயிட முடியும், இங்க என்னால போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துஷார் அப்பயுமே என்ன இப்படிதான் பண்ணுங்க என்ன இப்படி பண்றப்போ அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே அந்த மனுஷன் எஞ்சி போயிட்டாப்ல. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. ஆக்சுவலா துஷாரோட ரியாக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிக்க முடியுது, அந்த மனுஷன் என்ன கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துஷார் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து இதை தான் ஒரு ஃபுல் டைம் ஜாப்பா, இதை தான் ஒரு பொழப்பாவே பார்த்துட்டு இருந்தாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பீன் பேக்கை போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குழாவி பேசிட்டு இருந்தாங்க, கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் கேம்ல மட்டும் ஃபோக்கஸே பண்ணல. நீ கடைசி வரைக்கும் கேம்ல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியல, உனக்கு தலைங்கிற ஒரு பொசிஷன்லாம் கொடுத்து பார்த்தோம், அப்போ கூட நீ அரோரா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்க, அதனால தயவு செஞ்சு வெளியே வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி துஷாரை வந்து வெளியே தூக்கிட்டாங்க. ஸோ கேம்ல இருந்து ஃபோக்கஸ் டைவர்ட் ஆன ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் கேமை விட்டே வெளியே போயிருக்கேன். மறுபடியும் அந்த தப்பை நீ பண்ணாத, மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து அதே வேலையை மறுபடியும் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது தான் அந்த மனுஷன் கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் அரோராக்கு அது புரியுதா இல்லையானே தெரியல. இப்போ புரியுதா எதனால வந்து உங்களால துஷார் வீட்டை விட்டு வெளியே போனாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் வீட்டுக்குள்ள வந்து பெருந்தன்மையா இல்லம்மா அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மறுபடியும் அந்த தப்பை நீ பண்ணிடாத அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மனுஷன் சொல்றதுக்கு ட்ரை பண்றாப்ல. இப்போ கூட என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிரையை உட்கார வச்சுக்கிட்டு அரோரா கிட்ட நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, அதை கொஞ்சம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, இருக்க போது ஒரு 4 நாள் தான், அந்த 4 நாள்ல முதல்ல கேம்ல ஃபோக்கஸ் பண்ணி எதுவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எல்லாத்தையும் வெளியே போய் பார்த்துக்கலாம், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னுடைய ஃபோக்கஸை வேற எங்கேயுமே டைவர்ட் பண்ண விடாத, முழுக்க முழுக்க கேம்ல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அப்பயுமே அரோரா பாருங்க என்னடா அத ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. துஷார் என்ன ஸ்கூல் பையன் மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற ஆதிரை கிட்ட? ஆக மொத்தம் ஆதிரையும் துஷாரும் பேசுறது எல்லாமே அரோராக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா இருக்க போறது 4 நாள் தான், இந்த 4 நாள்ல இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிறதே யோசிப்பாங்க. அரோரா வந்து மறுபடியும் பழையபடி வா கிரிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்கினா ஓட்டு போடுறவன ஓட்டு போடாம விட்டுற போறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அட்வைஸ் பண்றாங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா நடந்தாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா பிம்பிளிக்கு பில்லாப்பி தான். சரி சரி வேற பேசலாம் மச்சான். அண்ட் கொஞ்ச நேரத்துல அடுத்த பாட்டை வந்து போட்டு விட்டாங்க. இந்த வாட்டி யார் உள்ள வந்தா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனியன் சுபிக்ஸா ரெண்டு பேருமே ஜோடியா உள்ள வந்தாங்க. இவங்க ரெண்டு பேருடைய என்ட்ரியை வீட்ல யாரு பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ இல்லையோ விக்ரம் பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாப்ல. ஏன்னா சுபிக்ஸா வந்து விக்ரமுக்கு பயங்கர க்ளோஸ், கனிலாம் ரொம்ப பயங்கர க்ளோஸ். கனி வீட்டை விட்டு வெளியே போகும்போது பயங்கரமா அழுதாப்ல. அதுக்கப்புறம் 2 நாள் கேமரா முன்னாடிலாம் போயிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருந்தார் இல்லையா. இதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வந்த வியானா க்ளோஸான புள்ள நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டா போயிட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு நவுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் ரம்யா கூட வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே என்னடா உள்ள வரவங்களாம் அடிக்கிறான், எனக்கு வர வேண்டிய 2 பேர் கனியன் சுபிக்ஸா 2 பேர் வந்தாங்கன்னா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க பார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் வந்து கடைசியில் விக்ரம கண்டுக்கவே இல்லை. எல்லாரையும் பிடிச்சிட்டு பயங்கரமா ஹக் பண்றாங்க, பயங்கரமா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. ஆனா விக்ரம் கிட்ட ஹாய் விக்ரம் எப்படி இருக்கீங்க, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. விக்ரமுக்கு ஒன்றும் புரியல, ஆஹா நம்ம என்னடா பண்ணி தொலைச்சோம், அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே சத்தியமா தெரியலையே. வீட்டுக்குள்ள வர ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, நான் பயங்கர க்ளோஸா இருந்த கனி சுபிக்ஸாவே எனக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி மனுஷன் உடஞ்சி அசையாத மரம் ஒன்று விழுந்தது கீழே அப்படிங்கிற மாதிரி உள்ள நடந்து போய் பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே. அந்த விக்ரம் பயங்கரமா ஃபீல் பண்றதை பார்த்து சபரி போயிட்டு விர்ரா ஏதோ டாஸ்க் பண்ற மாதிரி தானே எனக்கு
எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அது கூட விக்ரம் வந்து என்னடா சொல்றாங்க, எமோஷனல் மேனிபுலேட்னு சொல்றாங்களே அந்த மாதிரி இது இருக்குமா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேதுடா, முறைக்கிறாங்கடா ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறமா கண்ணிக்கிட்டே போயிட்டு ஸ்ட்ரைட்டாவே கேட்டாப்புல, எதுவும் கோவமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கோவமா அப்பெல்லாம் எதுவும் இல்லையா, என்ன பார்த்தா கோபப்படுற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மறுபடியும் போயிட்டு எங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறமா அரோராலாம் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா, வெளியே போய் பாருங்க அந்த மனுஷன் என்னென்னலாம் பண்ணிருக்காரு தெரியுமா, என்ன எப்படிலாம் ஹர்ட் பண்ணிருக்காரு தெரியுமா, நீங்க அதெல்லாம் வெளியே பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி ரைட்டு ரொம்ப நேரம் முடிச்சு ட்ராக் பண்ண வேணாம், இது பிராங்க் தான் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட வந்து கன்வே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சரி ரைட்டு விக்ரம் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மனுஷனை கூப்பிட்டு வச்சு அந்த சுபிக்ஷாலாம் போயிட்டு பயங்கரமா ஏறி உட்கார்ந்து ரெண்டு பேரும் போயிட்டு பயங்கரமா ஹக் பண்ணி இது ஒரு பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த மனுஷனுக்கு அப்பாடா அப்படிங்கிற ஒரு ரிலீஃபே வந்துச்சு. அந்த வியானா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா விக்ரமையும் சரி சாண்ட்ராவையும் சரி பயங்கரமான கேள்விலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆனா வியானா இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாரையும் பத்தி பின்னாடி எல்லாம் பேசாம இருந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. எஃப்ஜே கூட பயங்கர க்ளோஸா இருக்கும்போது சுபிக்ஷா பத்தி நிறைய விஷயங்கள் இவங்களுமே பேசத்தான் செஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா சுபிக்ஷா பத்தி மறுபடியும் பேசிருக்காங்க. அதுல ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுபிக்ஷா கூட நான் அவ்வளவு க்ளோஸா இருந்துமே அவ வந்து என்ன நிறைய இடத்துல வந்து நாமினேட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஈவன் அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போன வாரம் கூட சுபிக்ஷா என்ன நாமினேட் பண்ணிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிருக்காங்க போல இருக்கு. சோ சுபிக்ஷா அதெல்லாம் வெளியே போய் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு எல்லா வாரமும் நான் உங்களை நாமினேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கீங்களே, அதை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் எபிசோட்லாம் பார்க்கல, என்னுடைய ஃபீட்ல வரும்போது பார்த்தேன் நீ நாமினேட் பண்ணிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சுபிக்ஷா சொல்றாங்க, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்து முதல் வாரம் மட்டும் தான் உங்களை நான் நாமினேட் பண்ணேன், அதுக்கப்புறம் நாமினேட்டே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா, கடைசி வாரம் ஓப்பன் நாமினேஷன் வச்சிருப்பாங்க தெரியுமா, பேப்பர்ல எழுதி காமிச்சு கசக்கி வீட்டை விட்டு வெளியே எறியணும்ல, அதுல கூட நீ ஏன் பேரை தான் எழுதுனா நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வியானா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க எழுதுனது நாங்க, எனக்கு தெரியாதா, நான் சபரி பேரையும் கமருதீன் பேரையும் தான் எழுதுனேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆச்சுனாலுமே இல்ல நான் எபிசோடு பார்க்கல, பட் இருந்தாலும் என்னுடைய ஃபீட்ல வந்துச்சு, அதுல நீ ஏன் பேர் தான் எழுதுனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் நீ என்ன நாமினேட் பண்ணதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வியானா சொல்லும்போது, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா முதல்ல அதை கொண்டு வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்க கொண்டு போய் மென்ஷன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ எடுத்து ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது ஒரு கேம் தான், உங்களை நாமினேட் பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் வாரம் மட்டும் தான் நாமினேட் பண்ணேன், அதுக்கப்புறம் உங்களை நாமினேட்டே பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் கூடவே வந்து உங்களை பத்தி நான் ஏதோ பின்னாடி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சொன்னீங்கல்ல, அது என்ன அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா வந்து வியானாட்ட கேட்கும்போது வியானா சொல்றாங்க, அதாவது வியானாக்கு முன்னாடி நான் எவிக்ட் ஆகி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது, எனக்கு முன்னாடி வியானா தான் எவிக்ட் ஆகி வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொன்னாங்களாமா. சரிமா, உன்னை பத்தி ஏதோ சுபிக்ஷா பின்னாடி பேசிட்டாங்கன்ற மாதிரி சொன்னீங்க, அது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுதாங்க இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வியானாக்கு முன்னாடி நான் எவிக்ட் ஆகி வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது வியானாவை பத்தி அவங்க பின்னாடி பேசினதாமா. அதை கேட்டு வியானாக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சாமா. என்னடா காமெடி இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதை கேட்டு அமிட்டே சொல்றாப்ல, அதாவது ஒன்னு ஒரு நல்ல காம்படிட்டரா பார்த்திருக்கா, அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கா, இது ஒன்னும் பின்னாடி பேசின மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னாலும் இல்ல அது எனக்கு என்னமோ பின்னாடி பேசின மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு அது ஹர்ட் தான் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா பார்த்தாங்க, சரி ஓகே உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, ஆனா நீங்க என்ன பத்தி பின்னாடி எவ்வளவு மோசமா பேசிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் வந்தேன், அது எனக்கு வந்து அதை விட பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் கூட வியானா வந்து நான் என்ன பேசினேன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அப்படி மட்டும் வியானா கேட்டிருந்தாங்கன்னா சுபிக்ஷா நீ என்னெல்லாம் பேசினா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வரிசையா அடுக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி அடிக்கிற கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. இதை விட நீங்க என்ன பத்தி பின்னாடி பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப இதை விட பெரிய விஷயமா இருந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். வியானா வீட்டுக்குள்ள வந்து எல்லார்கிட்டையும் பயங்கரமான கேள்விலாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனா இப்ப சுபிக்ஷா வியானா கிட்ட கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே வியானா கிட்ட ஒரு சரியான பதிலே இல்ல. எல்லாத்துக்கும் அழுப்பிக்கிட்டு பப்பரப்பான்னு முழிச்சிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. இத்தனைக்கும் சரி ஓகே நீ என்ன பத்தி பின்னாடி பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என்ன பேசுனேன் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தா கூட சரி ரைட் எதுவும் பின்னாடி பேசல போனதுக்குன்ற மாதிரி எடுத்துருக்கலாம். ஆனா சுபிக்ஷாவோட பிரிஞ்சு வந்திருக்கும் போது எஃப்ஜே கூட பயங்கர க்ளோஸா இருந்தாங்க பாத்தீங்களா, அப்பவே சுபிக்ஷா பத்தி அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க சொல்ற எக்ஸாம்பிள் வந்து நான் உன்னை பத்தி பேசினது வந்து அந்த ரேங்கிங் டாஸ்க்ல தான், அப்போ ஓ முன்னாடி தானே பேசினேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா சுபிக்ஷா வந்து இல்ல நீ என்னை பத்தி பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்க, ஏன் ரீஎன்ட்ரியில் கூட உள்ள வந்து நீ மறுபடியும் என்னை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்க, அது எல்லாமே எனக்கு ஹர்ட் ஆக தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஈவன் விக்ரம் வந்து உன்னுடைய கேமை கெடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியனா கொண்டு வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி கேமோ அதே எனக்கு தோணல. அண்ட் விக்ரம் இவ்வளவு நாள் வாங்கின அடிக்கு யாருக்கிட்டா இதை புலம்புறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. சோ விக்ரமுக்கு மருந்து போடுற மாதிரி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க இல்லையா, கனியன் சுபிக்ஷா ரெண்டு பேருமே உட்கார வச்சு மனுஷன் வந்து பயங்கரமா புலம்பிட்டு இருந்தாப்ல. நான் ஒன்னும் வியானாவை தெரிஞ்செல்லாம் வந்து ஹர்ட் பண்ணது கிடையாது, பட் இருந்தாலும் இந்த கானவினோத் அந்த மனுஷன் அவரா பொட்டி எடுத்துட்டு போனது கூட நான் தான் வந்து டெம்ப் பண்ணி
அந்த மனுஷனை எடுக்க வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ப்ரீ ஜட்ஜ்லாம் பண்ணா அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் கூடவே நான் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் அவ தான் எஃபோர்ட் போடணும், அப்படி அவ எஃபோர்ட் போடலைங்கிற பட்சத்தில் நானும் அவளும் ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே முடிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் விக்ரம் பேசுனதெல்லாம் கேட்டு கனி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ரொம்ப நல்லவனா இருக்கீங்க, இவ்வளவு நல்லவனா இருந்தா எல்லாரும் ஹர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதனால அந்த நல்லவன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து எதுவா இருந்தாலும் மூஞ்சில் அடிச்சாப்புல பேசிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது விக்ரம் யார்கிட்டையும் மூஞ்சில் அடிச்சாப்புல பேச்செல்லாம் நீங்க பார்த்ததே கிடையாதா, திவ்யா கிட்டலாம் அவர் எவ்வளவு பேசினா இருந்ததெல்லாம் நீங்க வெளியிருந்து பார்க்கவே இல்லையான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் விக்ரம் என்ன சொல்றாருன்னா, வியானா உள்ள வந்து என்னை வந்து பயங்கரமா போட்டு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருந்தா, நான் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல சரி ரைட் பொட்டி எடுத்து வெளியே கிளம்புறேங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். அப்போ கூட அவளுக்கு வந்து கொஞ்சம் கூட ரிக்ரெட் வரவே இல்லையே, அதுக்கப்புறம் அடிக்கிறா 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 அடிச்சுக்கிட்டே இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கனி வந்து சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, சரி ஓகே அவ வந்து உள்ள போட்டு உங்களுக்கு இந்த அடி அடிச்சு துவைக்கிறான்னு தெரியல, அப்புறம் எதுக்கு போய் சாரி கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது விக்ரம் அதுக்கு பதில் சொல்லுவாரான்னு சொல்லி பார்த்தா சுபிக்ஷா உள்ள வந்து நான் அந்த மாதிரி தான் யார் என்ன போட்டு எவ்வளவுதான் அடிச்சாலும் போய் சாரி கேட்பேன்ல அந்த மாதிரி தான் இவரும் கேட்டார் போல இருக்குன்ற மாதிரி விக்ரமுடைய பதில சுபிக்ஷா சொல்லிட்டு இருக்காங்க. தப்புன்னு தெரியும் போது நீங்க எதுக்கு நேத்து சாரி கேட்டீங்க? ஹர்ட் இருக்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் சாரி கேட்பேன். அதே மாதிரி இந்த மாசம் எப்போ இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து இப்போ வரைக்குமே விக்ரம் வந்து பயங்கரமான மன உளைச்சல்ல தான் இருந்தாப்புல. ஏன்னா ஒரு பக்கம் வியானா போட்டு அடிச்சாங்க, இன்னொரு பக்கம் ரம்யா போட்டு அடிச்சாங்க. ரம்யா கூட பரவாயில்ல, ஆனா வியானாலாம் வந்து பயங்கர க்ளோஸா இருந்தாலே, ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றா, என்ன வந்து அப்படி பண்ணிட்டாங்கறா இப்படி பண்ணிட்டாங்கறா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இருந்தாப்புல. யாராச்சும் உள்ள வந்து அதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்களா? அதுலயும் குறிப்பா கனி அண்ட் சுபிக்ஷா ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஆதரவா பேச போறாங்களா இல்ல வியானா மாதிரியே நமக்கு அகைன்ஸ்டா ஆக போறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பிராங்க போட்டு இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு அதுக்கப்புறமா இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆதரவா பேசினதுக்கு அப்புறமா தான் இப்போ அந்த மனுஷன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்னா இல்ல போதும். ஆனா இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 உடைய 100th டே இல்லையா, அதனால பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சாப்ல. அந்த செலிப்ரேஷனுக்காக கேக்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டாப்ல. எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான கேக்லாம் வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் 100 அப்படிங்கிற மாதிரி 50 பேரும் படுத்துலாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்லாம் போயிட்டு நான் வினோத் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ தான் வின்னர், இந்த இடத்துல நான் உன்னை தான் பயங்கரமா மிஸ் பண்றேன், உனக்காக இந்த கேக்கை வந்து நான் சாப்பிடுறேன், அண்ட் நம்மளுடைய பாண்டிங் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வினோத்துக்கும் கன்வே பண்ணிட்டு இருந்தாப்ல. என் மனசுல நீ தான் ட்ரூ வின்னர். அதோட எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்று இருந்த மாதிரிலாம் தெரியல. ஸ்டார்டிங்ல ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, நீங்க வின் பண்ணா எப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எல்லாருமே பேசினாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த அரோரா அண்ட் துஷார் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. அந்த கன்க்ளூஷனை இருக்கக்கூடிய 4 நாளைக்கு கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது, பார்க்குற நமக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல அதை மீறி நாங்க மறுபடியும் கிரிஞ்சு தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிரிஞ்சு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது கிடையாது, பார்க்குற நமக்கும் வந்து பயங்கர கடுப்பா தான் இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த வியானா போட்டு சுபிக்ஷா பொழந்து எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுவுமே ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து எந்த தப்பும் பண்ணது கிடையாது, அதனால எல்லாரும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கேள்வி கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு வியானா கிட்ட கேள்வி கேட்கும்போது பெருசா ஆன்சர் வந்துச்சான்னு சொல்லி கேட்டா பிம்பிலிக்கு பிலாப்பியா தான் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் ஆன்சர் வரலன்றது கூட விட்டுறலாங்க, ஆனா இன்னும் அந்த கொஞ்சிறது குணாவுறதுலாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்தா தான் இன்னும் வெறுப்பா இருக்குது. பிக் பாஸ் கிட்ட போயிட்டு தேங்க்யூ பிக் பாஸ் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைட் ஸ்டாண்ட் போடுறாங்க பாருங்க, அதை பார்க்கும்போது எங்க இருந்து தான் கடுப்பு வருதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கடுப்பு வருது. உண்மையிலேயே அந்த கடுப்பு எனக்கு மட்டும் தான் வருதா இல்ல உங்களுக்கும் வருதான்னு சொல்லுங்க, இல்ல அதை ரசிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கதான் செய்தீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இன்னொரு பக்கம் இந்த விக்ரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனுஷன் மன உளைச்சல்லே சுத்திட்டு இருந்தாப்ல, ஒரு வழியா சுபிக்ஷா அண்ட் கனி ரெண்டு பேரும் வந்து அது பிராங்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேச ஆரம்பிச்ச உடனே அப்பாடா நல்லதுடா நமக்கு ஆதரவா 2 பாடி கார்ட்ஸ் இருக்காங்கடா, இந்த 2 பேரை தாண்டி வந்து என்ன தொர்றா பாருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் கொஞ்சம் தைரியமாவே இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெருசா இந்த விதமான கண்டென்ட்டும் இல்ல, நாளைக்கெல்லாம் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஓடிடும். எப்போ வினோத் அண்ட் சாண்ட்ரா 2 பேரும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களோ அப்போ சில கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஒரு பக்கம் சாண்ட்ரா கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கனி ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க. சோ கனி வந்து சில கேள்விகள்லாம் கேட்பாங்க, அது மூலமா சில கண்டென்ட் வரும். ஈவன் பிரஜன் இந்த வீட்டுக்குள்ள இருக்காப்ல, திவ்யாவும் இருக்காங்க. சோ 3 பேரும் உட்கார்ந்து சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க, அது மூலமா கண்டென்ட் வரும். சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்தாலே கண்டென்ட் தானே, அதனால சாண்ட்ரா மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்கும். அண்ட் வினோத் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா பயங்கரமான ஃபன் என்டர்டைன்மெண்ட் அதுக்கெல்லாம் குறைச்சலே இருக்காது. சோ எப்படா இவங்க 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கூடிய விரைவில் வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஒரு 4 நாள் தான் இருக்கு, அது 4 நாளா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இருக்கிற 4 கண்டஸ்டன்ட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க, யார் வின் பண்ணுவா, யார் ரன்னர் அப்பா வருவா அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, சேனல் வந்து யார் ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். சோ மீட் இது மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். அண்ட் பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா பை பை அண்ட் டேக் கேர்.